நாம் தொடர்ச்சியாக மறுமை என்கிற அந்த தலைப்பிலே, மறுக்க முடியாத மறுமை நாள் என்கிற தலைப்பிலே அல்லாஹு அந்த மஹ்ஷருடைய மைதானத்தை எப்படி நமக்காக கட்டமைக்கின்றான் என்ற செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான அவ்வளவு நீளமான நாள் என்பதையும், அந்த நாளில் மனிதர்கள் எப்படியெல்லாம் அழைத்து வரப்படுவார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். ஒவ்வொரு பிறைகளையும் கடக்கின்ற பொழுது நமக்கு நோன்பின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த பலகீனம் இருக்கிறதே, இத்தனைக்கும் எல்லா வகையான நவீன சாதனங்களையும் பயன்படுத்தி வெப்பத்தை சமாளிக்கக்கூடிய நவீனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளி எந்த நிழலும் இல்லாத, மனிதன் ஒதுங்குவதற்காக அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய, அவன் நான் மட்டும் தப்பித்தால் போதுமே என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நிலைகளிலே நமக்கு மீண்டும் 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 எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்ப இந்த மறுமையினுடைய அந்த நாளிலே, மஹ்ஷர் பெருவெளியிலே மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது எப்படி பிறந்தார்களோ அதே போன்று அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதன் செருப்பு அணியாதவனாக எழுப்பப்படுவான், மனிதன் ஆடை இல்லாதவனாக எழுப்பப்படுவான், அந்த நாளில் மனிதன் விருத்த சேதனம் செய்யாதவனாக எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள். நேற்றைய தினம் பார்த்தோம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்திலே கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி எழுப்பப்படுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுமே, அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது, அந்த சூழலை எப்படி இருக்கும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் வர்ணித்தார்கள், அந்த நேரத்தினுடைய திடுக்கம் இருக்கிறதே, அந்த நேரத்தினுடைய கடுமை இருக்கிறதே, மனிதன் ஒவ்வொருவரும் மேலே பார்த்து கொண்டிருந்தவனாக என்னுடைய நிலை என்னாகுமோ என்று பரதவித்துக் கொண்டிருந்தவனாக இருப்பான், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள் என்று அந்த சூழ்நிலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். இப்படிப்பட்ட காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு ஆடையை கொடுத்து கௌரவிப்பான். அவர் யார் என்று சொன்னால், ஏகத்துவத்தின் தந்தை என்று நாம் எல்லாம் போற்றக்கூடிய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு மனிதர் தான், ஆனால் ஒரு சமூகத்திற்கு இணையாக ஏகத்துவத்தை பின்பற்றுவதிலும் எடுத்து வைப்பதிலும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் யாரை புகழாரம் சூட்டுகிறானோ அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் மறுமையினுடைய நாளிலே முதலாக ஆடையை அல்லாஹ் வழங்கி அவர்களை கௌரவிப்பான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு நிலையில, எப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கௌரவிக்கிறான் என்பதை பாருங்கள். அவர்களுக்கு முன்னாலும் எத்தனையோ சமூகம் சென்று விட்டது, அவர்களுக்கு பின்னாலும் எத்தனையோ சமூகம் வந்திருக்கிறது, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நேசர் என்று சொல்லக்கூடிய, உற்ற நண்பர் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் முதலாக ஆடையை வழங்குவார் என்று சொன்னால், ஏகத்துவத்தை பின்பற்றுவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதருக்கே நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஒருவரை காட்டி கையை காட்டுகின்ற நபிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்படி இருக்க இந்த இடத்திலே முஸ்லிம்களான நாம் பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏகத்துவ சிந்தனை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் மனிதருக்கு பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு நேர்வழி, சுவன பாதை என்பது தௌஹீது கொள்கை என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கைதான். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்ற சூழலை நாம பார்க்கிறோம். அந்த நாளில மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு ஒழுங்கற்ற நிலையாக, ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்குமாம். அந்த நேரத்திலே மலக்குமார்களுக்கு கட்டளையிடப்பட்டு நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரித்து நிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடமிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும் என்ற செய்தியையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நேரத்துல இது எல்லாம் எதற்காக நடக்கிறது என்று சொன்னால், இன்னும் அல்லாஹ்வினுடைய வருகை ஒன்று இருக்கிறது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் விரைந்து கணக்கெடுப்பதற்காக, அவர்களுடைய நன்மை தீமையை பிரித்து கொடுப்பதற்காக, ஒவ்வொருவருக்குமான கூலிகளை வழங்குவதற்காக, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்குவதற்காக, அநீதியாளர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக அல்லாஹ் தீர்ப்பளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த நாளிலே வரவேண்டிய வருகை ஒன்றிருக்கிறது. அதற்காக அந்த மஹ்ஷர் பெருவெளி, அமளி துமளியாக இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளி அல்லாஹ்வினுடைய வருகைக்காக அங்கு சீரமைப்பில்லாமல் இருக்கக்கூடிய நிலையை சீரமைக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை அங்கு நடத்தப்படும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 89வது அத்தியாயம் 22வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் சஃபன் சஃபாக அனுபவித்து நிற்கின்ற பொழுது உமது இறைவன் வந்துவிட்டால் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மலக்குமார்கள் அணி அணியாக நிற்பார்களாம். அந்த நாளிலே வானத்தை பிளந்து கொண்டு எண்ணிலடங்காத வானவர்கள் பூமியிலே இறக்கப்படுவார்கள். சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அன்றைய தினம் கணக்கெடுக்கக்கூடிய அந்த நாளிலே மனிதர்கள் ஒழுங்கமைக்கப்படுவார்கள். அந்த ஒழுங்கமைப்பிற்காக வழக்குமார்கள் வானிலிருந்து இறக்கப்படுவார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்துல வேறு ஒரு விஷயத்தை சொல்லி மறுமை நாளை மீண்டும் எச்சரிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தர்மத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதர் மக்களிடத்திலே வருவார். தர்மத்தை யாராவது வாங்கிக் கொள்ள இருக்கிறீர்களா என்று கேட்பார். தர்மம் தேவையில்லை என்கிற அளவுக்கு மக்களுடைய நிலை இருந்திருக்கும். அப்படி ஒரு நிலையை நீங்கள் எட்டுகிற வரை அந்த கியாமத்து நாள் வராது என்று அந்த அடையாளங்களிலே அவ்வப்போது வாழ்க்கையிலே சொல்லிவிட்டார்களே, அந்த நேரத்தை சொல்வதை போல இந்த இடத்திலும் சொல்லிவிட்டு அந்த சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அறிவித்தார்கள், நாளை மறுமையினுடைய நாளிலே உங்களுடைய இறைவன் சஃபன் சஃபாக நின்று மலக்குமார்கள் அனுபவித்து நிற்கின்ற பொழுது உங்கள் இறைவன் வருவானே, அந்த நாளிலே அல்லாஹ் உங்களை விசாரிக்கின்ற பொழுது தனிதனி மனிதனுக்கும் அல்லாஹ் விசாரிப்பானா. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இறைவனுக்கும் உங்களுக்கும் திரை இருக்காது என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக விசாரிப்பான். இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். நீ எந்த தேசத்தவனாக இருந்தாலும், எந்த இனத்தவனாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய மொழியிலேயே உங்களுடைய கணக்குகளை தீர்த்து வைப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சகோதரர்களே, மலக்குமார்கள் சஃபன் சஃபாக நிற்கக்கூடிய செய்திகளை பார்த்தோமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தினுடைய அதிபதிகளாக இருக்கட்டும், ராணுவ தளபதிகளாக இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கட்டும், ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், ஏன் ஒரு ராணுவத்தினுடைய போலீஸ் பாதுகாப்பினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், அற்பமான மனிதன், மலம் ஜலத்தை சுமக்கக்கூடிய மனிதன் உயர் பதவியிலே இருக்கிறான் என்ற ஒற்றை காரணத்திற்காக ராணுவ அணிவகுப்புகள் என்ன, அவர்களுக்கான அரசு மரியாதைகள் என்ன, ஒவ்வொரு நாடும் தன்னுடைய மிடுக்கான கம்பீரத்தை காட்டுவதற்காக ராணுவ பலத்தையும் அதிகார பலத்தையும் ஆயுத பலத்தையும் காட்டுகிறது. எதற்காக? உலகத்திலேயே நாங்கள் தான் வல்லரசு என்று காட்டுவதற்காக. அப்ப அகிலங்களின் இறைவனான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகள் அணிவகுத்து இருக்கின்ற சூழ்நிலையிலே அல்லாஹ் நடந்து வருவான் என்ற செய்தியை நம்மளால கற்பனை பண்ண முடியுமா? ஒவ்வொரு நாட்டினுடைய அணிவகுப்புகளை பார்க்கின்ற பொழுது அந்த நாட்டு மக்களுக்கு அப்படியே தேசபக்தி உள்ளூரி வருது. என்ன ஒரு கம்பீரம் என்று! உலகத்தினுடைய அரசன் ரப்புல் ஆலமீன் நாளை கியாமத் நாளிலே வருகின்ற பொழுது அந்த காட்சிகள் மிக பயங்கரமாக இருக்கும் என்ற முன் வர்ணனைகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி எச்சரித்தார்கள். அதே நேரத்துல இவ்வளவு கடுமைகள் நிறைந்த நேரத்துல நீங்கள் விசாரணைக்காக காத்து கொண்டிருக்கின்ற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் ஆறுதலாக ஒரு செய்தியையும் சொன்னாங்க. தமது இறைவன் முன் நிற்க வேண்டும் என்று அஞ்சி யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு 2 சுவன சோலைகள் உண்டு என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய 55வது அத்தியாயம் 46வது வசனத்தை சஹாபாக்களிடத்திலே ஓதி காட்டினார்கள். சகோதரர்களே, அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்து கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், திருடினாலுமா அவருக்கு 2 சொர்க்கங்கள் வழங்கப்படும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர் திருடினாலும் அவருக்கு 2 சொர்க்கம் வழங்கப்படும். ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், விபச்சாரம் செய்தாலுமா என்று கேட்டார்கள். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க! அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் முன் நிற்க வேண்டும்,
அந்த நாளை நான் நம்புகிறேன் என்று மறுமை நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து ஏகத்துவத்தை பற்றி பிடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு 2 சுவனச் சோலைகள் என்ற செய்தியை கேட்கின்ற பொழுது ஆச்சரியத்தின் மிகுதியால் கேட்டார்கள், விபச்சாரம் செய்தாலும் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விபச்சாரம் செய்தாலும் அவர்களுக்கு 2 சுவனச் சோலைகள் உண்டு. ஏன் தெரியுமா? ஏகத்துவம் என்றால் என்ன என்பதை மனிதன் ஒவ்வொரு அந்த மறுமையினுடைய பிடியிலும் கண்டுகொள்வான். அவர்கள் தான் தப்பிப்பார்கள். எந்த கலப்பம் இல்லாமல் அல்லாஹ்வை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் தான் அந்த நாளிலே தப்பிப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் மேலும் சொன்னார்கள், வானவர்கள் வருகின்ற வேலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வஜாஅ ரப்புக மலக்கு சஃபன் சஃபா, சஃபன் சஃபாக மலக்குமார்கள் இருந்து உமது இறைவன் வருகின்ற பொழுது, வஜிஅ யௌமஇதின் பி ஜஹன்னம், அந்த நாளிலே நரகம் உங்களுக்கு முன்னால் இழுத்து கொண்டு வரப்படும் என்று சொன்னார்கள். எதற்காக? இந்த மனிதன் எதை பொய் என்று நினைத்துக் கொண்டு வாழ்க்கையிலே மனோ இச்சைப்படி வாழ்ந்தானோ அவனுக்கு அந்த மறுமை நாளிலே காட்டப்படும் இதுதான் நரகம் என்று மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கத்தை தருகிறார்கள். அந்த நரகம் என்பது 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்குமாம். அந்த 70,000 சங்கிலிகளில் ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குமார்கள் இழுத்து வருவார்களாம், பிடித்திருப்பார்களாம். 70,000 சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சங்கிலிகளிலும் 70,000 மலக்குமார்கள் பிடித்திருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு மலக்கினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா சகோதரர்களே? இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பின்னாடி சொல்லக்கூடிய செய்திகளிலே அதை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் முன் நிற்பதை போல நினைத்து உங்களுடைய சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். சஃபன் சஃபாக வானவர்கள் நிற்பார்கள் என்று சொல்லிவிட்டு சகாபாக்கள் இடத்துல அன்றைய தொழுகை முறை எப்படி இருந்தது என்று சொன்னால், தொழுகின்ற பொழுது கையை தூக்கக்கூடியவர்களாக, பக்கத்துல பேசக்கூடியவர்களாக, குழுவாக நின்று குழுக்களாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்பொழுதுதான் சஃபினுடைய பாடத்தை எடுக்கிறார்கள். வானவர்கள் சஃபாக நிற்கின்ற பொழுது உங்கள் இறைவன் மறுமையிலே வருவானே, அதை போல நீங்கள் சஃபாக நின்று கொள்ளுங்கள், வரிசையாக அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது சகாபா பெருமக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், மறுமையிலே சஃபாக எப்படி வானவர்கள் நிற்பார்கள் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தினார்கள். ஒரு வரிசையை அழகாக முழுமையாக்கிய பிறகு மறுவரிசையை வானவர்கள் நிறைவு செய்வார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தொழக்கூடிய நாமளே சஃபினுடைய விஷயங்களிலே கவனக்குறைவாக இருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு கேப் இடைவெளியை விட்டுக் கொண்டிருக்கிறோம். இதிலெல்லாம் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த அளவுக்கு அந்த பாடத்தை நடத்தினார்கள். நாளை மறுமையினுடைய நாளிலே அந்த வானவர்கள் 8 பேர் அல்லாஹ்வினுடைய அரிசை சுமந்தவர்களாக இருப்பார்களாம். நாம நினைக்கலாம், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தினுடைய அரிசை, வானத்தையும் பூமியை விட பெரிய அரிசை 8 பேர் தான் சுமப்பார்களா? இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நம்பர். ஏன் 10ஆக இருக்கலாமே, 50ஆக இருக்கலாமே? அல்லாஹ் அதை நியமித்து விட்டான் 8 வானவர்கள் சுமப்பார்கள் என்று. அப்போ அந்த வானவர்களுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசு இருக்கும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டினார்கள். அரிசை சுமக்கக்கூடிய வானவர்களுடைய ஒரு பகுதியை விளக்குவதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, எதை விளக்குகிறார்கள் தெரியுமா? ஒரு வானவருடைய காதின் சோடைக்கும் அவர்களுடைய தோள்பட்டைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 ஆண்டுகள் பயணம் செய்தால் நீங்கள் எவ்வளவு தூரத்தை கடப்பீர்களோ அவ்வளவு தூரம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டினார்கள். உடம்பு வர்ணிக்கல, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை வர்ணிக்க முடியாது, அல்லாஹ் மறைமுகமாக வைத்திருக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தை சொல்லி காட்டினார்கள், ஒரு பகுதியை மட்டும். அவர்களுடைய காதின் சோலைக்கும் அவர்களுடைய தோள்பட்டைக்கும் இடைப்பட்ட தூரம் என்பது நீங்கள் 700 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் கடப்பீர்களோ அவ்வளவு தூரம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, மறுமையினுடைய நாளிலே இறைவன் வந்த பிறகு இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார்கள். அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்துல மனிதன் தன்னைத்தானே பயந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறானே, அந்த மனித குலத்திற்காக அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்களாம். என் இறைவனே, ஈமான் கொண்ட நல்லடியார்களை இந்த நாளில் நீ மன்னிப்பாயாக என்றும் கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்ட துஆவுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும். சகோதரர்களே, அந்த நாளில நம்ம கூட துஆ செய்ய முடியுமா இல்லையா என்பது தெரியாது. பயத்திலே மனிதன் வேறு நிலையிலே இருப்பான். வானவர்கள் நமக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்றால் அந்த பிரார்த்தனைக்கு யார் தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள்? யாரெல்லாம் அல்லாஹ்வையும் தூதரையும் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்கள்தான் அந்த நாளிலே அந்த மாணவர்களுடைய பிரார்த்தனைக்கும் தகுதியாக இருப்பார்கள். சகோதரர்களே,
அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையினுடைய நாளில அல்லாஹ் வந்துவிட்ட பிறகு நீங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் ஒரு கட்டளையிடுவான். நன்மை தீமை செய்தவர்களை தனித்தனியாக பிரித்து முதல் கட்டளை, நீங்கள் யாரை வணங்கினீர்களோ அவர்களின் பின்னால் சென்று விடுங்கள் என்று ஒரு அறிவிப்பு வரும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆரம்பம். மஹ்ஷருடைய பெருவழியிலே அறிவிப்பு வந்தவுடன் உலகத்துல யாரெல்லாம் யாரின் பின்னால் சென்றார்களோ, யாரெல்லாம் அவுலியாக்களை வணங்கினார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை விடுத்து வேற ஒருவரை கடவுளாக எடுத்துக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இறை மறுப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் பெரியார்களை வழிகாட்டுவார்கள் என்று நினைத்தார்களோ, சுன்னாவையும் குர்ஆனையும் பின்னுக்கு தள்ளினார்களோ, இவர்கள் எல்லாம் யாரை உலகத்திலே யார் பின்பற்றினார்களோ அவர்களின் பின்னால் அவர்கள் சென்று விடுவார்களாம். சகோதரர்களே, மிஞ்சி இருப்பது யார்? ஒரே ஒரு கூட்டம் மிஞ்சி இருக்கும். நாங்கள் எங்களுடைய ரப்பான அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கி இருந்தோம். உலகத்திலே அதற்காக எத்தனையோ சோதனைகளை சந்தித்தோம். அதன் காரணமாக நாங்கள் எந்த இறைவனை வணங்கினோமோ அந்த இறைவனின் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நின்று கொண்டிருக்குமாம். அதுதான் ஏகத்துவத்தை இறுதி மூச்சு வரை பின்பற்றிய ஒரு கூட்டம். அல்லாஹ்வை தவிர, தூதரை தவிர எதையும் நான் மார்க்கமாக எடுக்கவில்லை, இந்த ஒரிஜினாலிட்டியை மட்டும்தான் வாழ்க்கையாக நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்று நின்று கொண்டிருந்த உலகத்திலே இருந்த மக்கள் எல்லாம் நாளை மறுமையிலே எஞ்சியிருப்பார்களாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய அந்த காட்சியின் ஒரு பகுதியை அல்லாஹ் காட்டுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய திரை விலக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய கெண்டை கால் மனிதர்களுக்கு காட்சியளிக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை உலகத்தில் யாரெல்லாம் வணங்கி வழிபட்டார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் சஜ்தா செய்தவர்களாக இறைவனை பணிந்து வணங்கி கொண்டிருப்பார்கள். சில முதுகுகள் வளையாமல் நின்று கொண்டிருக்கும். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர்கள் உலகத்திலே ஆரோக்கியமாக இருந்தார்கள், வளமாக இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் தொழாமல் இருந்தார்கள். அவர்கள் நல்ல முறையிலே இருக்கின்ற பொழுது தொழுகைக்காக இறைவனை சுஜூது செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் மரணம் வரை அவர்கள் இறைவனை வணங்காதவர்களாகவே இருந்தார்கள், தொழாதவர்களாகவே இருந்தார்கள். அப்பொழுது வணங்காத அந்த முதுகு இப்பொழுது இறைவனுடைய கெண்டைக்காலை பார்க்கின்ற சூழல் ஏற்படுகிற பொழுது வணங்காமல் அவர்களுடைய முதுகு மரக்கட்டையை போல ஆகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, அந்த நாளில் சில முகங்கள் கருத்தவர்களாக இருப்பார்கள். அந்த நாளில் இடுப்பை ஒடிக்கும் ஒரு பேராபத்து எங்களுக்கு வந்துவிட்டதே என்று அந்த ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொண்டு அவன் நடுங்கிக் கொண்டிருப்பான். அந்த நடுக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு முடிவு இருக்குமா? அல்லாஹ் அவனுடைய விசாரணையை செய்ய வேண்டும். அவனுடைய மறைப்பை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்த வேண்டும். நன்மை தீமையை வெளிப்படுத்தி அவனுக்கு பட்டோலை கொடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே அவன் சொர்க்கமா நரகமா என்ற ரிசல்ட் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த நாள் என்னுடைய இடுப்பை ஒடுக்கின்ற பேராபத்தில் மாட்டிக்கொண்டேனே என்று மனிதன் கவரிக்கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட மறுமை நாளில விசாரணைக்கு முன்பாகவே இத்தனையை மனிதன் சந்திக்கின்றானே, இதுபோக இன்னொரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மனிதர்களையாவது அல்லாஹ் பார்த்து இவர்களை தரம் பிரிக்கக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் நடக்கும். சிலரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், சிலரை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்கள் அந்த லிஸ்டிலே வர மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரிக்கின்றான். அதிலே யார் யார் என்று சொன்னால், வேதத்தை அற்ப விலைக்கு விற்கக்கூடியவர்கள், மார்க்கம் இதுதான் என்று தெரிந்த பின்னும் உலக பணத்திற்காக, பதவிக்காக, மோகத்திற்காக, உலக மோகத்திற்காக பேசியும் எழுதியும் மார்க்கத்தை தனக்காக வளைத்துக் கொண்டிருக்கிறார்களே கல்வியாளர்கள், அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே பார்க்க மாட்டான். தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவர்களை அல்லாஹ் நாளை மஹ்ஷரிலே பார்க்க மாட்டான். சகோதரர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மருத்துவ உதவியோ, கல்வி உதவியோ, அவருடைய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய சூழ்நிலையோ, ஏன் ஒருவருக்காக வாடகை கூட கொடுக்க நேரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவர் வளர்ந்துட்டாரு, ஒரு காலத்துல நான் தான் அந்த ஆளுக்கு குடும்பத்துக்கே உதவி செஞ்சேன் என்று சொல்லக்கூடிய அற்ப மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியை அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான். இன்னைக்கு 1000 ரூபாய் கிடைச்சா போதும், இந்த பொருளை எப்படியாவது அவன் தலையில கட்டிடலாம் என்று சொல்லி
பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் மறுமையிலே கண்டுகொள்ள மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். இன்னைக்கு முஸ்லீம் இடத்துல கேட்டு பாருங்க, பை வட்டி இல்லாம தொழில் செய்ய முடியுமா? பொய் சொல்லாமல் தொழில் செய்ய முடியுமா? இது இரண்டுமே இல்லாமல் தொழில் இல்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு வியாபாரிகள், குறிப்பாக முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவர் நாளை மறுமையிலே மிகப்பெரிய சேதத்தை சந்திப்பார்கள். அதே நேரத்தில் விபச்சாரம் செய்த முதியவரை அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான். எதற்காக முதியவரை சொல்லணும்? அந்த வயதுதான் மற்றவர்களை பக்குவப்படுத்தி வழிநடத்தக்கூடிய வயது. அந்த நேரத்திலேயே தடம்புரளக்கூடிய முதியவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அதே நேரத்தில் பெருமை அடிக்கக்கூடிய ஏழையை அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அது பணக்காரனும் அடிக்கக்கூடாது, பெரிய கல்வியாளனும் அடிக்கக்கூடாது, பதவியில் இருப்பவனும் அடிக்கக்கூடாது. எப்படிப்பட்ட உச்சாணி கொம்பில இருக்கிற உலக வல்லரசுக்காரனாக இருந்தாலும் பெருமை அடிக்க அவன் தகுதியற்றவன். ஆனால் ஒரு ஏழை பெருமை அடிப்பது அருவருப்பிலும் அருவருப்பு. மார்க்கம் இதைத்தான் நமக்கு சொல்லுது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க யூஸ் பண்ண ஐபோன் தாங்க யூஸ் பண்ணுவோம், அரிசிலாம் இந்த ரேட்ல தான் அரிசி யூஸ் பண்ணுவோம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்தா 5000 ரூபாய் குறைஞ்சு ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். ஆனால் அவருடைய குடும்ப பின்னணி, வருமானம் என்ன, போக்குவரத்து என்ன என்பது அந்த ஊருக்கும் குடும்பத்துக்கும் தெரியும். ஆனா பேச்ச பாத்தீங்கன்னா நடைமுறையில ஒண்ணு இருக்கிறது, குடிப்பது கஞ்சி, கொப்பளிக்கிறது பன்னீர். அப்போ இது போன்று பெருமை அடிக்கக்கூடிய ஏழைகள் இருக்கிறார்களே, யாரும் பெருமை அடிக்க தகுதி இல்லை. ஆனால் அல்லாஹ் உனக்கே அளந்துதானே கொடுத்திருக்கிறான், அதுல பெருமை அடிக்கிறியே. அப்ப அல்லாஹ் கொடுத்ததை மறைத்து வேறு ஒன்றாக நீ வாழ முற்படுகிறாய். இந்த எண்ணம் உன்னை வழிகாட்டிலே மிகப்பெரிய தூரத்தில் தள்ளிவிடும். அப்ப மறுமையில மனிதன் பெருமை அடித்த ஏழை அவன் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதே போல மிதமிஞ்சிய தண்ணீரை, அதிகமாக தண்ணீர் இருக்கின்ற பொழுது அதை தடுத்து வைக்கக்கூடிய நபரை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு வீடு வாடகைக்கு விடக்கூடிய ஓனர்களை பாருங்க, தண்ணி நிறைய இருக்கும், ஆனா இத்தனை கூட தண்ணி தான் பிடிக்கணும், இந்த நேரத்துலதான் மோட்டர் போடணும். ஆனா தேவைக்குத்தான தண்ணி, அதை கூட கட்டுப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தால் மறுமையில அல்லாஹ் கேட்பான், அடே உன்னுடைய தண்ணியாது, நீ உருவாக்குனியா, அது என்னுடைய ரஹமத்தில் இருக்கிறது, அதை தடுக்க நீ யார், அந்த அதிகாரத்தை நீ எடுத்திருக்கிறாய், அதனால மறுமையிலே உன்னை பார்க்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தள்ளிவிடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்தார்கள். மறுமையில போய் இப்படிப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் தள்ளி வைக்கப்படும், ஒதுக்கி வைக்கப்படும் சகோதரர்களே. அதே நேரத்தில் ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாத ஒரு உறுப்பினர், அதாவது நீங்கள் கேட்டாலும் நல்லதுன்னு சொல்லுவான், ஆப்போசிட் பார்ட்டி கேட்டாலும் சரின்னு சொல்லுவான், தனக்கென்று ஒரு நிலை இல்லாத ஒரு மனிதன் இருப்பான் இல்லையா, அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கிட்டத்தட்ட அந்த முனாஃபிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே பார்க்க மாட்டான். ஆனா நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லு, கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லு, எல்லோருக்கும் நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லி எல்லாரிடத்திலும் நல்ல பேர் வாங்க ஒருவன் நினைக்கிறானே, அப்படி என்றால் அவன் உண்மையையும் சரி என்பான், பொய்யையும் சரி என்பான். ஏன்னா யாரிடத்திலும் பகை பாராட்டக்கூடாது. ஆனா ஒரு நல்லவனாக இருந்தால் அவனுக்கு பகை என்பது இருக்கும். ஏகத்துவத்தை நீங்கள் சொன்னால் ஒரு எதிரி என்ற ஒருவன் இருப்பான், நீங்கள் உண்மையை பேசினால் எதிரி என்ற ஒருவன் இருப்பான். கருத்து முரண்பாடு வரும். ஆனா யாரிடத்திலும் கருத்து முரண்பாடு இல்லாமல் நான் வாழுவேன் என்று சொல்லக்கூடிய மனிதன் குழப்பவாதி, முனாஃபிக். அவனால் என்ன ஏற்படும் என்று சொன்னால் சீராக இருக்கக்கூடிய இந்த சமூகம் சீர்கெட்டு போகும். அப்படிப்பட்ட குழப்பவாதியை அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டான். ஏன் தெரியுமா? குழப்பம் என்பது கொலையை விட கொடியது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப இது போன்ற சிந்தனை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் மூலமாக நமக்கு எச்சரிக்கிறான், நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவாக இருந்தாலும், பெண்ணினுடைய பின் துவாரத்தை உறவுக்காக பயன்படுத்தி விடக்கூடாது. அதை யார் செய்கிறானோ அவனை அல்லாஹ் மறுமையிலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவனை தூய்மைப்படுத்த மாட்டான் என்று சொன்னார். உங்களுடைய உறவுதான் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டதுதான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 விஷயங்களிலே மனிதர்களை தடுத்து வைக்கிறான். ஒன்று, மாதவிடாயின் போது நீங்கள் உறவு கொள்ளாதீர்கள். இரண்டாவது, பெண்ணினுடைய பின் துவாரத்தை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். இன்னைக்கு LGBTQ என்று பெரும் வழிகேடர்கள் காட்டுகின்ற வழி
லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து அது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை ஒரு மோமீன்கள், இறைவனை நம்பக்கூடிய, மறுமையை நம்பக்கூடியவர்கள் ஈடுபடக்கூடாது. அப்படி இருந்தது என்று சொன்னால் தௌபா செய்து மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இது போன்ற ஒரு பெரிய பட்டியலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வால் பார்க்கப்பட மாட்டார்கள், அலட்சியப்படுத்தப்பட மாட்டார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. அதனால் தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், எங்கிருந்தாலும் உங்களை உங்களின் அமல்கள் மூலம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நிய்யத்தின் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் கணவன் மனைவி ஒன்றாக உறவில் ஈடுபடும் போது கூட சிறந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. என்னுடைய இறைவனே, உன்னுடைய பெயரால் ஆரம்பிக்கின்றேன், எங்கள் இருவரையும் நீ பாதுகாப்பாயாக, இதன் மூலம் எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாயாக. ஏனென்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் இன்பமயமான விஷயங்களில் கூட ஷைத்தான் உங்களை இறைவனுக்கு முரணானவனாக ஆக்கிவிடுவான் என்று இந்த போல முரண்கள் எல்லாம் மறுமையிலே மாட்டிக்கொள்வோம் என்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மனிதர்களே நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லுர் நஃப்ஸும் மா கதமத் லிஆத், ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையிலே நமக்கு எச்சரிக்கிறான். என்று சொன்னால் நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அந்த பரப்பளவு பெரிதான அந்த வெட்ட வெளியிலே நாம் நிற்க வேண்டும் என்ற இது போன்ற ஏராளமான செய்திகள் இருக்கிற சகோதரர்களே. அல்லாஹ் நாடினால் இந்த ரமலானுக்குள் அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது இதனுடைய தொடர்ச்சியை தொடர்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி வாழுகின்ற தௌஃபீக்கை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தந்து நேர்வழி பெற்ற மக்களாக ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.